ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவோட தங்கச்சி சூசைட் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பா. ஹீரோயினும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவை கொலை பண்ணது நான் தான், ஸோ நானும் சாகணும், எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோவும் வந்தாராம். ஸோ 2 பேர்த்தையுமே அட் அ டைமில் பிடிச்சி இந்த சைடு விழுந்தாராம். இவ பார்த்தீங்கன்னா கதறா, என்னை விடு, நான் இந்த விஷயங்களை மொத்தமாக முடிச்சிடறேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை டைட்டாக பிடிச்சிக்கிறான். இங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ப்ளீஸ் கொஞ்சம் ஆகு அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சியை அவனோட ரூம்லேயே தூங்க வச்சுருக்கான். ஸோ அப்படியே ஒரு கஷ்டத்தோடு அவளை பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் வெளியே நின்று எல்லாத்தையுமே பார்க்குறா. ஸோ அப்படியே எந்திரிச்சு வரானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி கேட்டுட்ருக்கா. இப்போனாச்சும் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு அப்படி? எல்லாமே என்னோட தப்பு தான். நான் ஃபஸ்ட்டு என்னோடய தங்கச்சியை காப்பாற்றினேன், உங்கள் அக்காவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன தான் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயினோட அக்காவும் ஹீரோவோட தங்கச்சியும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவள் கையை கூட கட் பண்ணியிருந்திருப்பாள். ஸோ அப்படியே தள்ளாடி நடந்து வந்திருப்பா. ஆப்போசிட்டில் ஹீரோ வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. என்னாச்சு உனக்கு, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே மயங்கி விழுந்துருவா. அந்த டைம் ஹீரோவோட அக்காவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஃபோனை எடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ எப்படி எடுப்பான், அவன் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கானே. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவகிட்டேருந்து நிறைய மெசேஜுமே வந்துட்டுருக்கு செக்ரட்டரி பொண்ணுக்கிட்டேருந்து. நான் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் தான் வெயிட் பண்ணுறேன், ஸோ சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. அதை பார்த்ததுக்கப்புறமா கிம்முக்கு பார்த்தீங்கன்னா அவன் கால் பண்ணுறான். நீ எங்கே இருக்க அப்படின்னு தான் கேட்குறான். அதுக்குள்ளேயும் ஹீரோவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அண்ணா இதையுமே நீ கிம்கிட்ட சொல்லாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான், சரிம்மா நீ எல்லாத்தையுமே கேட்டுட்டியா அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டா. பயங்கரமாக கதறி அழுதுட்ருக்கா. அண்ணா எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு கிம் மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறா. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி இருக்காத, ஃபஸ்ட்டு நீ ஒன்றை பார்த்துக்கோ, அடுத்து மற்றவங்களை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்டேக் மாதிரி நான் கவர் பண்ணிடுறேன், ஸோ நீ யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதுக்கப்புறம் செக்ரட்டரி பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது. உங்களை கடைசியாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் முடியலை, இருந்தாலும் மன்னிச்சிருங்க என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கான். இதை தான் அடிக்கடி சீனில் காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ வேகமாக வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு உட்காந்துருக்குற அந்த பிளேஸில் இருக்க ஜன்னல் எல்லாமே ஓப்பனாக இருக்கு, அந்த ஷூ மட்டும் இருக்குது. ஸோ ஹீரோயினோட அக்கா வந்து அங்கே வந்து கீழே கூச்சிட்டாங்க போல். ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. ஒரு வேளை நான் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னா உங்கள் அக்காவை வந்து நான் காப்பாற்றிருப்பேன், அவங்க சூசைட் பண்ணாமல் நான் தடுத்துருந்துருப்பேன். எல்லாமே என்னால் தான் நடந்தது, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவுமே எடுத்து கொடுக்குறான். உங்கள் அக்கா லாஸ்ட்டாக போகும்போது இந்த ஷூவை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் மாதிரி அதை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்ருக்கா. ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ கேட்குறாங்க, என்ன தான் நடக்குது, நீ என்னோட பையன் தானா, எதுக்கு இந்த விஷயங்களை சொல்லாமல் மறைச்ச, எதுக்கு நீ அவனை பாதுகாக்கணும்னு நினச்ச அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நல்ல வேளை இந்த விஷயம் இன்னும் லீக் ஆகலை அப்படின்ட்டு இவர் பார்த்திங்கன்னா அவரோட இதை சொல்லிட்டுருக்காரு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுது. இப்போ கூட உங்களுக்கு உங்களோட பதவி தான் முக்கியமா, நம்ம பொண்ணோட கல்யாணம் நின்று போயிருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் அந்த கிம்மை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, ஆனால் அவன் என் பொண்ணுக்கே துரோகம் பண்ணியிருக்கான். ஸோ என் பொண்ணோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ரட்டரி பொண்ணோட லைஃபுமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அன்னைக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணு மட்டும் சாகலை, உங்கள் பொண்ணும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே அவருக்கு தூக்கி வாரி போடுது. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, என் பொண்ணு இந்த மாதிரி ட்ரை பண்ணாளா அப்படின்ட்டு அவங்களுக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியலை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிம்மு தானே அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ அப்போ இவ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வரா. அப்பா, கிம்மு மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைப்பா அப்படின்ட்டு. நான் இவனை நினச்சி கூட ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணதே கிடையாது. நீ மட்டும்தான் என்னோட நம்பிக்கையாக இருந்த, ஆனால் நீயும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு. இதனால தான்
இதனால தான்ப்பா நான் இந்த மாதிரி ஆனேனே. நீங்கள் என்ன இந்த மாதிரி சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் நீங்கள் அண்ணாவை திட்டும்போது. அதனாலேயே எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, நான் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ பயங்கரமாக உடஞ்சி அழுகிறா. அவங்க அம்மாவுக்கு இவளை எப்படி தேத்துறதுனே தெரியல. அப்போதான் அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணவே புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனும் பயங்கரமாக அழுகிறான். ஸோ இந்த நியூஸ் எல்லாமே கம்பெனியில் தீயாக பரவிட்டுருக்கு. கிம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டான். ஸோ கல்யாணமே முடிஞ்சிருச்சு, அவனை இந்த கம்பெனிலேருந்து துரத்தி விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அப்படியா, இல்லையே கிம் ரொம்பவே நல்ல மனுஷனே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. அட காசிப் பேசுகிறத தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? சரி நம்ம பாஸ் இங்கே வந்திருக்காரு பாருங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் வரான். அவனுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது இந்த மூஞ்சிங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது. மேனேஜர் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட சிஇஓ வந்திருக்காரு, ஸோ எல்லோரும் மீட்டிங் ஹாலுக்கு போங்க, இவர் கொஞ்சம் பேசணுமா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அங்கேயே நில்லுங்க, நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன். ஸோ கிம்மு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இங்கே வருவார். அது வரைக்கும் நீங்களே எல்லா ஒர்க்குமே வாலண்டியராக பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கிம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பான் போல். ஸோ ஹீரோவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவங்களை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த க்ரஷ் பொண்ணு வந்துட்டு மீட் பண்ணி பேசுகிறான். நீ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உன்னோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நீ வேணால் என்னோடய ஆர்ட் கேலரிக்கு வரியா, கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா நீ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு. ஸோ இவளும் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டுருக்கான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. ஸோ இவனும் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே வந்துட்டுருக்கானா. அப்போ அந்த க்ரஷ் பண்ணிட்டு வந்து ஒரு மெசேஜ் வருது, ஹீரோவா உனக்காக தான் நான் இங்கே வர வச்சேன், ஸோ மனசில் இருக்கிறத நீ தாராளமாக அவங்ககிட்ட பேசு அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். இவனும் ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டே இருக்கானா. அந்த கண்ணாடியில் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பின்னாடி ஹீரோயின்னு பார்க்குறது. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் பின்னாடி திரும்பி பாரு என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இப்படியே இரு, நான் உன் ஃபேஸை அட்லீஸ்ட் இப்படியாவது பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆன மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் கிம்மை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜில் அந்த விண்டோஸ் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டபக்குன்னு மேலே எழுந்திரிச்சு, இங்கே நல்லா வந்துட்டு டஸ்ட்டாக இருக்குது, ஸோ இங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அட நீ என் வேலைக்கு போகலையா, வேலை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருப்பா நீ இல்லாத இடத்த ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன இப்படி சொல்லிட்ட, நீ தனியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னால் முடியாதே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நீயும் வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த துண்டு தூக்கி மேலே போட்டுட்ருக்கான், என்னாலாம் வர முடியாது அப்படின்னு. நீ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, அதனால தான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வம்பிழுத்துட்ருக்கான். ஸோ கிம்மு பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் ரிட்டன் வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரிப்பா உன்னை பார்க்க இன்னொரு ஆள் வந்திருக்காங்க, அவங்கள நாச்சு நீ போய் மீட் பண்ண அப்படின்ட்டு. ஸோ இவனும் வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சி தான் இருக்காங்க. 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களை இந்த மாதிரி பார்க்குறது அப்படின்ட்டு. அப்படியா, எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிருக்கு இது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா நான் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப நாளாக மறைச்சிருக்கேன், அந்த விஷயங்களை நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்க்குறான் என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரி பொண்ணை லாஸ்ட்டாக பார்த்தது நான் தான். அப்போது சில விஷயங்கள் நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நானே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவேன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிற, நீ அந்த பொண்ணுக்கிட்ட இதை சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ட்டு அன்றைக்கி நடந்த விஷயங்களை சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். அப்போது அன்னைக்கு ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்த விஷயம் கிடையாதா, நீ சூசைட் அட்டன் பண்ணியா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இப்படி பண்ண, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த விஷயங்கள்னால ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தீங்க, இதை வேற நான் சொல்லி உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால தான் நான் சொல்லலை. பட் இப்போ நீங்கள் ஓகேவாக தானே இருக்கீங்க,
ஸோ நீங்கள் அந்த செக்ரட்டரி பொண்ணை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் அப்பாவோட தொல்லையும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க தங்கச்சி வராங்க. ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. கடைசியாக நான் எல்லா உண்மையுமே அவன்கிட்ட சொல்லிட்டேன்னா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆனாலும் எனக்கு கிம் கிடைக்க மாட்டான்ல அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்க, ஸோ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி தேத்துறான். இதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ தான் வெளியே போயிட்டு வரா. ஸோ அவங்க அப்பா கிட்டே போயிட்டு பேசலாம், ஏன்னா அப்பாவை நம்ம ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவளே போயிட்டு பேசுகிறா. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா பேச மாட்டுறாரு, ரொம்பவே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் கடந்த 3 வருஷமாக ஹீரோயின்கிட்ட பேசுகிறது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், நீ சாப்பிட்டியா அப்படின்ட்டு. ஸோ அதை திரும்ப கேட்குறாரா, இல்லை நான் சாப்பிட்ல, நான் உங்கள் கூட சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், நான் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ போய்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. அதனால சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து முட்டிக்கால் போட்டு சாரி கேட்குறான். இவருக்கு தெரியும்ல ஹீரோனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் மேலே உட்காரு அப்படின்ட்டு நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதை ஹீரோயினும் பார்க்குறா. அவளுக்கும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்களாம் பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பியோர் கம்பெனி. இந்த கம்பெனியில் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சிருச்சான். இதனால ஓனரோட கண்ணில் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கம்பெனியோட ஃபால்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், கிம் இதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. அவர் காசு கொஞ்சம் செட்டில் பண்ணுவார், ஸோ அந்த பிரச்சனைகள் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு. எதுக்காக காசு எல்லாமே செட்டில் பண்ணோம், அதை விட இந்த பழைய பாட்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு புது பாட்டில் வாங்குறது எவ்வளவோ சீப்பாக தானே இருக்கும், அதை ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவமாயிடுது. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க கிம்முக்காக மட்டும்தான் நம்ம கூட காண்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் ரூடாக பேசிட்டு போயிடா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கான். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, அட நம்ம பாஸு ரொம்பவே வந்துட்டு டென்ஷனில் இருக்காரோ, பயங்கரமாக யோசிக்கிறாரோ அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போயிட்டு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் மண்டிக்குள்ளே பல யோசனை ஓடுது, நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டேருந்து மெசேஜ் வருது, கொஞ்சம் ஃபன்னியாக ஃபேஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோஸு. இதை பார்க்கும்போது இவனுக்கு பயங்கர சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். அப்போது இவனோட ஹூடியை பார்த்தீங்கன்னா யாரோ கழட்டி விடுறாங்க. இவனும் யாருன்னு பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் தான் வந்துட்டுருக்கா. சிரிச்சதெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு உங்கள் எம்ப்ளாயை போய் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 எம்ப்ளாயீஸுக்காக மெசேஜ் பண்ணி விட்றான், உங்களுக்கு இந்த டைமில் மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் தனித்தனியாக பேசுகிறான். அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ அவன் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்துட்டு சொல்கிறான். அவங்கக்கிட்ட என்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஓரளவுக்கு வந்து சொல்லிடுறான். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு நம்ம கம்பெனியில் ஒரு சிஇஓ இல்லை. ஸோ உங்களை மெயின்டைன் பண்ணது அவர் தான். ஆனால் அது ஒரு குறையாக நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் காது கொடுத்து கேட்பேன். அது மூலமாக நம்ம கம்பெனியை பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே கிம்மோட அந்த எம்ப்ளாயிஸ்க்கு பிடிச்சிருக்கு. அவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள்ல, அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, எங்கள் அக்கா அந்த ஷூவை வந்து அங்கேயே விட்டுட்டு போனா, ஸோ என்ன வந்து ப்ளேம் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அது உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் எந்த விதத்துலையுமே காரணம் கிடையாது. உங்கள் ஃபேமிலி மெம்பரை அவள் ஹர்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கு சாரி கேட்குற விதமாக தான் அந்த ஷூவை அங்கே விட்டு போயிருக்கா. ஏன்னா எங்கள் அக்காவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கான். அவளோட வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே போல். ஸோ அவள் கேட்குறா, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, ஒரு கிஃப்ட்டு கூட இல்லையா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரான். இவளும் ரெடி ஆகிட்டுருக்கா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஹக் பண்ணி ஒரு செயின் ஒன்றை போட்டு விட்றான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னது இது, ஒரு ஹக்கு மட்டும்தானா அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த செயினை பார்க்குறா. அது ரொம்பவே அழகாக இருக்குது. சரி நீ பார்த்துப்போ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாஸு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஓடி வந்து அவள் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. ஒரே வெக்கம். ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே ரிட்டன் வந்துட்டுருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவரை பார்த்துருந்துருப்போம்ல, அவர் தான் நிற்கிறாரு. என்னப்பா உன்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நீ சிரிக்கிறதுக்கு டிசர்வ் ஆன பர்சனே கிடையாது.
அதுவும் ஹீரோயின் கூட சிரிக்கிறியா அப்படின்ட்டு. இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. உனக்கு தெரியாத சில உண்மைகள் எல்லாமே இருக்குது, அதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் சிரிப்பு அப்படின்றதே இருக்காது அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் வில்லத்தனமாக சொல்லிட்டுருக்காரு. ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.